அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு அழகின் ரசனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலாச்சாரம் ஒரு 5 ஆண்டுகளாக பரவிக்கிட்டு வருது. என்ன அப்படின்னா, அந்த காலத்திலலாம் பச்சை குத்துறது அப்படிம்பாங்களே, இப்போ அது டேட்டூ வரைஞ்சிக்கிறது கையில் அப்படின்னு. கையிலன்னு நான் பேச்சுக்கு சொல்கிறேன், அது உடம்பு முழுக்க அவங்க போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பேர் அல்லது பிடித்த நடிகர்களுடைய முகம், அப்புறம் பிடித்த விலங்குகளினுடைய உருவம், என்னென்னமோ அவங்களுடைய இனிஷியல் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் உடம்பில் போட்டுக்கிறாங்க. உடம்பே ஒரு பெரிய டிராயிங் போர்டு மாதிரி இருக்குது. அப்படிலாம் கூட தன்னுடைய உடம்பு முழுக்க டேட்டூ போட்டுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு வேடிக்கையாகவும் இருக்குது. ஏன் இதெல்லாமா நீ உடம்பில் போட்டுக்குவ அப்படின்னு. இதுக்குன்னு தனித்தனியாக இயங்குகிற இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த டேட்டூ போடுற அந்த அழகு சாதன நிலையங்கள் அங்கே போய் கேட்டால் அவங்க அப்படியே பிரமாதமாக போட்டுடுறாங்க. உங்களுக்கு யாருடைய முகத்தை வரையணும்? கையிலையா, தோல்லையா, முதுகுலையா, மூஞ்சிலையா, நெத்திலையா, முழங்கால்லையா, எங்கே வேணும் அவர் அப்படியே ரெடியாக போடுறதுக்கு தயாராக இருக்கிறார். அதை நம்முடைய பெண்களும் விருப்பத்தோடு செய்கிறாங்க. அழகின் பேரில் ஆர்வம் ஆண்களை விட பெண்களுக்கு இருப்பதுன்றது காலமாக இருக்கிற ஒன்று தான். தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் இது சம்பந்தமான விழிப்புணர்வு தேவை அப்படின்னு இன்றைக்கு வருகிற செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. ஏன், அண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு திருவிழா நடந்திருக்குது. அந்த திருவிழா முடிஞ்ச கையோட அந்த ஊரில் பல பேருக்கு ஒரு வகையான காய்ச்சல் பரவி இருக்கிறது. அந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் மருத்துவமனையில் போய் அப்புறம் பார்த்தா எல்லாம் சரியாயிருங்கன்னு வழக்கம் போல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி சரியாகல. அப்புறம் இந்த ரத்த பரிசோதனை அப்படின்னு பண்ணி பார்க்குறப்போ வரிசையாக இந்த காய்ச்சல்னு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம வயசு பிள்ளைங்கள்லாம். என்னடான்னா எல்லாருக்கும் ஒரே வகையான காய்ச்சல். என்ன நடந்தது அப்படின்னு அப்படி தகவல்கள்லாம் திரட்டி பார்க்குறப்போ சில வாரங்களுக்கு முன்னால் அந்த ஊரில் நடந்த திருவிழாவில் அங்கங்கே இப்போ பிள்ளைங்களுக்கு பிடிக்குதேன்னு இந்த டேட்டூ குத்துகிறவர்கள், அந்த படம் வரைகிறவங்க அங்கங்கே டெம்பரவரியாக ஸ்டால் போட்டு பிள்ளைங்களுக்கு டேட்டூ போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அவங்க பயன்படுத்தின அந்த ஊசி இருக்குதே, அதன் மூலமாக பரவி இருக்கிறது. அதுக்குன்னு ஒரு சின்ன கருவி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த ஊசி தோச்சு அவங்க பண்ணுறாங்க இல்லைங்களா, அது ஒருவருக்கு பயன்படுத்தியதையே அப்புறம் சாலையோரங்களில் நடக்கிற திருவிழாக்களில் நீங்கள் என்ன பெரிய கிராமிய திருவிழாக்கள்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க வரவங்க அந்த அடித்தட்டு மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை கொஞ்சம் பணம் வாங்கிட்டு இந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. விற்கிறவங்களுக்கு ஒரு கண்ணு போதும், வாங்குறவங்களுக்கு தான் 1000 கண்ணு தேவைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த இடத்தில் போகிற அந்த இளைஞர்களுக்கு பாவம் அவங்களுக்கு ஒரு ஆசை, கையை நீட்டிருக்கிறான், காலை நீட்டிருக்கிறான், இந்த இடத்துல படம் வர அப்படின்னா அது உடம்பு முழுக்க ஏன் அந்த ஊசி திரும்ப 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 ஒருத்தருக்கு வந்ததை பல பேருக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் என்னாச்சு, அவர்களோடு தொடர்பு கொண்ட மற்றவர்களுக்கும் அது பரவி இருக்கிறது. அந்த ஊர் முழுவதும் இப்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆரோக்கியம் ஆகி இருக்கிறது. எதனால்? டேட்டூ குத்திக்கணுன்ற ஆசையினால். அப்போ இதெல்லாம் கூடாதுன்றீங்களா அப்படின்னா, கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தகவல்கள்லாம் நமக்கு தெரியணும். ஏன்னா இன்றைக்கி நம்மை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்ப்பதாகவும் சொல்லி கொண்டு வருகிற பல விஷயங்கள், பல மனிதர்கள் நம்மை இன்னும் கீழே இறக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. ஜாலியான படம் அப்படின்னு நினச்சி போய் உக்காடுறோம், அதில் என்னென்னமோ இருக்குது. செல்ஃபோன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அதில் அநியாயத்துக்கு என்னென்னமோ வந்துக்கிட்டு இருக்குது. நல்ல நண்பன் அப்படின்னு நினச்சி பழகிறோம், கடைசியில் முதுகில் குத்துறவனே அவனாக தான் இருக்கிறான். அப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. ஒன்றும் இல்லை, டேட்டு போட்டுக்கிறான்னு கையை நீட்டி இருக்கிறான், இப்போ எவ்வளவு பெரிய ஆபத்தாயிடுச்சு. அதனால் கவனமாக இருப்பதற்கு என்ன சொல்கிறாங்க, முதல்ல இதெல்லாம் லைசன்ஸ் பெற்ற இடங்களாக இருக்கிறதான்னு பாருங்கன்றாங்க. ஏன்னா இந்த டேட்டூ குத்துற அந்த சலூன் இருக்குது பாருங்கள், பியூட்டி ஷாப்ஸ், அந்த பியூட்டி பார்லர்லாம் உண்மையிலே இது மாதிரி செய்கிறாங்கன்னா இதற்காக அவர்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்களான்னு நம்ம கொஞ்சம் விழிப்போடு பார்க்கணும். அந்த பியூட்டி பார்லரும் சரி, அதை செய்கிறவர்களும் சரி. இப்போ ஃபார்மசியில் போனால் அதுக்குன்னு ஃபார்மசிஸ்ட்டுன்னு ஒரு B.Pharm அப்படின்னு ஒரு கோர்ஸ் உண்டு. அது படித்தவங்கள தான் ஃபார்மசியில் வேலைக்கே வைக்கணும்னு ஒரு சட்டம் உண்டு.
ஏன்னா எவ்வளோ பேர் வந்து ஏதோ ஒரு மாத்திரை கேட்பாங்க, மருந்து கேட்பாங்க. இவருக்கு அது தெரிஞ்சாதான் சரியானதை எடுத்து கொடுப்பார். இல்லைன்னா ஸ்ட்ரெப்டோமைசின்றதுக்கு டெராமைசின்னு ஒரு மாத்திரையை மாற்றி கொடுத்துட்டாருன்னா மைசின் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வாங்கிட்டு போக வேண்டியது தான். திருவிழாக்கள், அப்புறம் சாலையோரங்களில் இருக்கிறவர்கள், அப்புறம் கடற்கரைகள், அப்புறம் வெளிநாடுகளுக்கு வெளியூர் சுற்றுப்பயணம் போகிறவர்கள், அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிற பொழுது அங்கே இதை செய்கிறேன்னு வருகிறவர்கள், உங்களுக்கு தெரியும் நான் எதை குறிப்பிடுறேன்னு. கொஞ்சம் தரம் தாழ்ந்து இருந்தது அப்படின்னா உங்களுடைய டேட்டூ ஆசையை அந்த இடத்துல கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு நல்ல தரமுள்ள இடமா போங்க. உண்மையான அழகு என்பது ஆரோக்கியத்தில் தான் இருக்கிறது, கையில் வரைந்து கொள்ளுகிற படங்களில் இல்லை. சொல்லப்போனால் உங்கள் முகத்தை, உங்கள் பெயரை மற்றவர்கள் மனதில் பதிவாக வைத்து கொள்ள வேண்டும், மனதில் படமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் உண்மையான டேட்டூவாக இருக்க முடியுமே தவிர அதை எப்படி அடைவது என்று கொஞ்சம் யோசியுங்கள். அழகாக இருப்பதை விட ஆரோக்கியமாக இருப்பது முக்கியமல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.